இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து மொபைல்ல நம்ம ஒர்க் பண்ணுற மாரிண்ணா. இப்போ மொபைல்ல தான் நான் லாகின் பண்ணியிருக்கேன். மொபைலில் லாகின் பண்ணதுக்கு அப்புறமேல் நமக்கு டோட்டலா எத்தனை ஒர்க் இருக்கும், எவ்வளோ ஒர்க் இருக்குது, ரீசென்ட்லி ஒர்க், புக் மார்க் இது எல்லாமே நமக்கு டேட்டாலாம் இங்கேயே வந்துரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டாப்பிக்கில் ஒர்க் இருக்குன்னு சொல்லி எல்லாமே குடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம டோட்டலா என்னென்ன ஒர்க் இருக்குன்னா, ஆல் அப்படிங்கிறதுல போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ இதில் எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒர்க்குக்கே பாருங்கள், அது ஈஸியான ஒர்க்கு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 0.03 சென்ட் தராங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 9.4K ஹிட்ஸ் இருக்குது. ஹிட்ஸ்னால் வேலை. இப்போ 9400 வேலை, 10,000 வேலை. ஒரு வேலைக்கு ரூ. 3 நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட, இப்போ உள்ள அதில் ரூ. 30,000 பேமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம ஏர்ன் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இந்த மாதிரி எல்லாமே மொபைல்லே இருக்குது. நீங்கள் மொபைல்லையுமே ஒர்க் பண்ணலாம். நான் எப்படிங்கிறத சும்மா ஒரு ஒர்க் மட்டும் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் இப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பார்த்துங்க, இதோட ஒர்க்கோட டைட்டில் கொடுத்துருப்பாங்க இங்கே. இஎன் பிளிங் அன்ஃபைல்டு டாபிக் செலெக்ஷன் அப்படிங்கிறத. இது ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் இந்த மாதிரி பேஜை வச்சுக்கிங்க. மேலே வந்து பார்த்துக்குங்க டைட்டில். ஆர் சர்டைன் மெட்டல்ஸ் இன் சீப் ஜுவல்லரி டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனையும் நீங்கள் பார்க்க தேவையில்லை, யூஆர்எல்லும் பார்க்க தேவையில்லை. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டாபிக் அப்படின்னு சொல்லி ஒன்று மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ இந்த கெமிஸ்ட்ரிங்கிற வேர்டு வந்து மேலே டைட்டிலில் இருக்கான்னு பாருங்கள். கெமிஸ்ட்ரி பற்றி எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அப்போ இது வந்து பேடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த கொஸ்டின் போயிடும். இப்போ இந்த ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் கிரெடிட் ஆகும்னா 3 சென்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், டாபிக் வந்து ஆக்ட்னு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதை பற்றி பேசியிருப்பாங்க, ஆனால் ஆக்ட்டுங்கிற வேர்டு மென்ஷன் ஆகிருக்கு. அப்படின்னா இது வந்து குட்டு. இப்போ இதுக்கு ஒரு ரூ. 3 கிரெடிட் ஆகிருக்கும். இப்போ நம்ம பண்ணுற ஒரு ஒர்க்குக்குமே நமக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிட்டே வரும். இப்போ நீங்களே பாருங்கள், எவ்வளோ 10 ஒர்க்கு செய்கிறேன், எவ்வளோ நேரத்தில் செய்கிறேன்னு. இப்போ கீழே காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் கனடான்னு கொடுத்துருக்கான். மேலே வந்து யூனிவர்சிட்டிஸ் இன் கனடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுவும் குட்டு. இப்போ அடுத்து பாருங்கள், கிராஃபிக் நாவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டாப்பிக்கில். மேலே டைட்டிலில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் நாவல் அப்படிங்கிற இது எதுவுமே இல்லை. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா காமிக் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை ஒரு நாவல் தான். அப்போ இதுவும் பேடு. இப்போ இதுக்கு ஒரு ரூ. 3 கிரெடிட் ஆகிருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நோவிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது டாபிக். டைட்டில் என்ன ஆகுது, நோ யுவர் செல்ஃப். அப்போ இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ குட்டு. டோட்டலாக வந்து 4 கேள்வி செஞ்சுருக்கோம். ரூ. 12 கிரெடிட் ஆகிருக்கும். ஹவு டு கெட் ரீட் ஆஃப் ஃப்ளீஸ். கீழே வந்து ஃப்ளீஸ்ன்னு இருக்குது, மேலே இருக்கிற அதே வேர்டு மென்ஷன் ஆகிருக்கு, அதனால் குட்டு. இப்போ அடுத்த ஒர்க் பாருங்கள். இப்போ டொனால்ட் ட்ரம்ப்னு கொடுத்துருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி மேலே பேசியிருக்காங்களான்னு பாருங்கள். டொனால்ட் ட்ரம்ப் பொலிட்டீஷியன். டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி எதுவுமே பேசலை, அதனால் இது பேடு. இப்போ அடுத்த ஒர்க் பாருங்கள். அட்மிஷன் அட் ஹார்வர்ட் ஐ நீட் கெட் இன் டு. இது அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ குட். இப்போ அடுத்து பாருங்கள், காமன் அட்மிஷன் டெஸ்ட்டு பெர்சென்டைல்ஸ் அப்படின்னா மேலே எந்த வேர்டு மென்ஷன் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஆமாம், CAT அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம், காமன் அட்மிஷன் டெஸ்ட்டுங்கிறது. அப்படின்னா இதுவும் குட்டு. அடுத்த ஒரு பாருங்கள், பிகினிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அட்வைசஸ். மேலே பாருங்கள், ஜாவா ஃபஸ்ட் லாங்குவேஜ், பிகினிங் ப்ரோக்ராம் ஜாவா எல்லாமே ஒன்று தான். அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. குட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் இருக்கும். இப்போ வந்து இது வந்து நான் பண்ணது குவாலிஃபிகேஷன். இது வந்து ஒரு எக்ஸாம். இப்போ இந்த எக்ஸாமில் நம்ம இந்த மாதிரி பாஸ் பண்ணால் மட்டுமே தான் இப்போ இதே மாதிரி தான் ஒர்க்கும் இருக்கும். இப்போ பண்ண ஒரு ஒர்க் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஒர்க் இருக்கும். ஆனால் ஒர்க்கில் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண ஒரு ஒர்க்கும் சப்மிட் பண்ண உங்களோட வேலெட்டில் பேமெண்ட் கிரெடிட் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த ஒர்க்கு. அதனால் நீங்கள் மொபைலில் பண்ண முடியுமான்லாம் கேட்க தேவையில்ல. மொபைலில் ஈஸியாகவே பண்ணலாம். அதை தான் இப்போ ஒரு ஒர்க்கு உங்களுக்கு நான் சும்மா ஒரு டெமோ செஞ்சு காட்டினேன்.